இல்லைங்கய்யா, ஓரளவுக்கு பரவாயில்லங்காதீங்க. உங்களுக்கு தொழில் அது, இப்படி நல்ல வசதியோட வாய்ப்போடு இருக்கிறீங்க, அது உண்மையாக பொய்யா? ஏன்னா என் ஜோதிடத்தை பற்றி எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுடைய இதை வந்து நான் இப்போ தெரிஞ்சுக்கிறேன்னாரு. குழந்தைங்க 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், இதனால் 5ஆம் இடம் துலா தானே, துலாத்தில் ராகு உட்காந்துருக்க சாரம் குரு சாரம். அந்த குருவே அந்த வீட்டை 9ஆம் மாதிரியே பார்க்குறாரு இல்லைங்களா? ராகுக்கு ஒரு குழந்தை, குரு பார்க்குறதுக்கு ஒரு குழந்தை, சுக்கரனுக்கு ஒரு 3 குழந்தை இருக்குங்க அண்ணன், 2 பையன் ஒரு பொண்ணு இருக்குங்க அண்ணன். திசாநாதனுக்கு புத்திநாதன் வந்து 11 இருக்கார். குரு திசையில் சுக்கரன் புத்தியெல்லாம் உங்களுக்கு இதாகாது, நல்லா இருப்பீங்க. இன்னும் சனி திசை சனி புத்தி வரும்போது தான் உங்களுக்கு 8 குடையும் அவர் தான், 9 குடையும் அவர் தான், அஷ்டமாதியான அவர் தான், பாக்கியாதிபன் அவர் தான். அவர் போய் 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ தான் உங்கள் உடல் கொஞ்சம் பாதிக்கும். இது சொன்னது கரெக்டுங்களா ஐயா? அனைவருக்கும் வணக்கம். முதலில் தாய் தந்தை வினைக்கொண்டு ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடம் எஸ்கே ஜோதிட வித்யாலயாவின் 22வது மாதாந்திர கருத்தரங்குக்கு தலைவரும் நிறுவனமான மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா அவர்களை வணங்கி முதற்கண் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு, இங்கு வந்திருக்க அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் எனது முதல் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என் சுற்றுரையை தொடங்குகிறேன். நான் சென்ற மாதம் 6ஆம் தேதி பழனி பாரதி கூட்டத்தில் பேசினேன். அந்த கூட்டத்தை அந்த நான் பேசுகிற வீடியோ இதாகி வைரலாகி ஒரு பெரியவர் என்கிட்ட ஜாதகம் பார்த்தார். ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு, நல்லா இருக்கியா, எனக்கு கொஞ்சம் ஜாதகம் சொல்லுங்களேன்னாரு. சரி, என்னமோ வயசு ஒரு இளவட்ட வயசு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தேன். சரி சொல்லுங்கயான்னு சொல்லிட்டேன். முதல்ல என் குருநாதரை வணங்கிக்கிறேன். மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வத்திருப்பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995ஆம் வருடம் ஜோதிடம் பண்ணேன். என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாலாம் ராசி அம்சம் 2 தான். அவர் சொல்லிக் கொடுக்க நிறையா இருந்தார். என்னுடைய குடும்ப சூழ்நிலையாக என்னால் அவரை போய் தொடர்ந்து கற்றுக்க முடியல. அதை 2 வச்சுட்டு நிறைய பேருக்கு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு பின்னாடி தான் இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு பின்னாடி தான் அஷ்டவர்க்கம், திரையகணம், உயர்நிலை, அடிவாய் எல்லாமே படிப்படியாக எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே 3 ஜோதிடர்கள் தான். அந்த 3 ஜோதிடர்கள் சொன்னதை நான் பொய்ன்னு நிரூபித்து வந்தது. அதில் தான் ரொம்ப ஆர்வம். என்ன ஜோதிடர், என்ன 3 ஜோதிடர் சொன்னாங்கன்னா, ஒரு பையன் வந்து ஜாதகம் பார்க்க வந்தான். அந்த பையன் ஜாதகம் பார்க்கும் பொழுது எல்லாமே நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். இவன் சொன்னால் நம்ப மாட்டானேன்னு சொல்லிட்டு, அவனுக்கு ராகு திசை நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே நடந்த செவ்வாய் திசையில் சனி புத்தியில் அது காலப்பகை, அந்த திசையில் அவனுக்கு ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு குறிப்பை எடுத்து காட்டினேன். ஆமாங்கய்யா, விபத்து ஏற்பட்டுச்சு, பைக்காரங்க ஒன்று அதை அடித்து கீழே விழுந்து எலும்பு உடஞ்சி போச்சுன்னு சொன்னான். சரிப்பா அவ்வளோதான், இப்போல்லாம் நான் ரொம்ப நல்லா இருக்கியா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டேன். அவன் நம்பவே மாட்டேங்கிறான். எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னா, அப்பாவுக்கு வந்தெல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. 3 ட்ரிப் அதேமாரி தான் கேட்டான். என்னப்பா இதே கேட்டுகிட்டே இருக்கிறேன், நல்லா இருக்குதான் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறேன். அப்புறம் மீண்டும் அப்போ தான் உண்மை சொல்கிறான். 3 ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, வர ஜனவரி மாதம் வந்தால் எங்கள் அப்பா இறந்துருவார்னு சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. எடா ரொம்ப போச்சு. சரி, உஞ்சாதத்தில் உங்கள் அப்பாவுக்கு 5, 9 2 பேர் பரிவர்த்தனை நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுரு. உன்னுடைய பையஞ்சாதத்தில் அதே விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் வீடு தான் பூர்வ புண்ணியஸ்தானம், 5ஆம் வீடு தான் தாத்தனுடைய வீடு. அந்த வீட்டில் வந்து அதே ராகு திசை ராகு புத்தி அந்த பையனுக்கு நடக்குது. அதனால் இந்த பையனுடைய தாத்தனோட கூட பிறந்தவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் பாதிக்கும். அதுதான். ஆனால் உங்கள் அப்பா உனக்கு பாதிக்காதுன்னு அப்படிங்களா? 3 ஜோதிடர் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் நல்லா இருக்குன்னு. நீ போன்றப்ப நான் அவங்க விபத்தை பற்றி சொன்னல, நம்பிக்கை இருந்தால் இதையும் நம்பிக்கிட்டு போ அப்படின்னேன். சேர்ந்து போயிட்டான். மீண்டும் ஜனவரி 5ஆம் தேதி கூப்பிட்டான். ஐயா, நான் எங்கள் பெரியப்பா தான் இறந்து போச்சுன்னா. அப்போ 3 ஜோதிடர் சொன்னது என்னாச்சு, 3 ஜோதிடர் என்னை பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாங்கய்யா அப்படின்னா. சரி ரைட் விடு, இப்போ நல்லா இருக்கார்ல, விட்டுரு, பிரச்சனையில் விட்டுரு அப்படின்ட்டேன். நல்லா இருக்கார். அந்த 3 ஜோதிடர்களால் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால தான் 3 ஜோதிடருக்கு நன்றி. அவங்க 3 ஜோதிடர்களும் இறந்துருவாங்கன்னு சொன்னதை இன்ன வரைக்கும் நல்லா இருக்கார். இன்றைக்கி 25 முடிய போகுது, 8 மாதம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அந்த மனுஷன் நல்லா இருக்கார். அந்த பையனால் எனக்கு பெருமை, என்னால் அந்த பையனுக்கு பெருமை. ஒரு 100 ஜோதிடருக்கு மேலே ஜாதகத்துக்கு நான் அனுப்பிச்சிருக்கான்.
அப்போ இதில் வந்து ஏதோ ஒரு நான் சொன்னது ராசி அம்சம் 2 வச்சு இந்த ஆயில கருணைச்சு சொன்னால் அப்போ இதில் ஏதோ ஒரு புதையல் இருக்குதுன்னு சொல்லி தான் மீண்டும் ஆர்வமாக கற்றுக்கிறதுக்கு ஆரம்பித்து இந்த ஒரு 7 வருஷமாக நான் கற்றுக்கிட்டு வரேன். எங்கே மீட்டிங் போனாலும் போட்டு போயிடுவேன். கோயம்புத்தூர் போனாலும் போவேன், திருச்சி போட்டாலும் போயிடுவேன், இங்கே திருவண்ணாமலை போட்டாலும் போனேன். ஏன்னா நல்லா இவ்வளோ ஐயா பேசுகிற மாதிரி பஞ்சமகா புருஷ யோகம் இதெல்லாம் நல்ல ஒரு இது எடுத்து பேசுகிற மாதிரி பேசும்போது ஏதாச்சும் ஒரு ஹிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தேன். அது மாதிரி தான் போயிட்டு இருந்து இப்போ போன மாதம் பரணி பாரதியா கூட்டத்தில் பேசும்போது தான் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு நம்ம திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா என்னை கூப்பிட்டு என்னை பாராட்டார். அவர் மிகப்பெரிய தொட்டா பாட்டு, எடுத்தா பாட்டு, உட்காந்தா பாட்டு இப்படி பாடக்கூடிய புலவர். அவர் என்னை வீடியோவை கூப்பிட்டு நான் திண்டுக்கல் சின்ராஜ் பேசுகிறேங்க. ஐயா நான் தனக்கோடி பேசுகிறேன். ஆமாம் உங்கள் வீடியோவை பரணி பாரதியில் பார்த்தேன், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, பரவாயில்ல அப்படின்னு. எனக்கு ஒன்றும் கையும் ஓடல காலும் ஓடல, எந்திரிச்சு ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம், ஒன்றும் இல்லை உங்கள் ஆசீர்வாதம் வேணும், நல்லா இருக்கேன், என் ஆசீர்வாதம் எப்போ உண்டு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு பாராட்டினார். என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த கண்ணுக்காது மூக்கு வச்சு ஜோடனை பண்ணி எனக்கு பேச தெரியாது. கதமாக கைமேனு உழப்பறிச்சேன். அது வந்து அப்படியே வைரலாகி 65,000 பேர் பார்த்துருக்காங்க. அதுதான் எனக்கு ஒரு பெருமை, வேறு ஒன்றும் இல்லை. அந்த வந்து திருச்சியில் ஒரு பெரியவர் பார்த்துட்டு எனக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுங்கன்னாரு. சரி சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் ஜாதகம் சொல்கிறாரு பாருங்க, கேட்டார். அவர் டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அசந்து போயிருங்க. 4/2/1939. யாராச்சும் இதில் இருக்கீங்களா? 4/2/1939 எனக்கு டேட் ஆஃப் பர்த்துக்குயா. டைம் வந்து 4:22. பிறந்த ஊர் திருச்சி. போதுமில்லை உங்களுக்கு அப்படின்னாரு. போதுங்க, உங்கள் ஜாதகம் பழசு இருந்தாலும் அனுப்புங்க, அதையும் பார்த்துக்கிறேன்னு. சரி நான் அனுப்பிச்சுட்டாரு. அவர் கடகலக்கணம். நான் எடுத்து என்னுடைய சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தேன், மிதுன லக்கணம் வருது. சரி இவர் லக்கணத்தை பற்றி சொன்னோமா, இவர் தப்பு ரைட்டு சொல்லிட்டு பாருன்னு சொல்லிட்டு, ஐயா நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கா தவறாக இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னேன். மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டிலே சந்திரன் இருக்கார். சந்திரன் வந்து ஆயிலி நட்சத்திரம், புதனுடைய சாரம் வாங்கியிருக்காரு. 3ல் 1, 4ல் 1, 5ல் ராகு, 6ல் செவ்வாய், 7ல் சுக்கிரன், 8ல் சூரியன் புதன், 9ல் குரு, 10ல் சனி பகவான், 11ல் கேது. இதுதான் அவருடைய ஜாதகம். ராசி கட்டம் மட்டும்தான் நான் பார்த்து சொல்லுவேன். மற்ற 4/2/1939 4:22 PM. பிறந்த ஊர் திருச்சி. சனி பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனைங்களா. மிதுன நடக்கிறது 9-10 கூட தர்ம கர்மாதிபதி யோகமா. குருவை தூக்கி 10ல் போட்டுக்கிட்டேன். 10 லக்னத்தை 10ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆட்சி ஆகிறாரா. ஒரு பாடல் சொன்னேன். 10 கதிவன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுவரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்கமுடைய தலைமகனை புத்தர் கரிய கவிமாலும் புகுந்து காணும் தனவானா. நீங்கள் பெரிய தனவானா படைப்பாங்கட்டேன். சரி ரைட். இப்போ அதே சந்திரனை குரு கீழே இறக்கிங்க, 9ல் போட்டுங்க, சனி பகவானை மேலே போட்டுங்க. இங்கே சந்திரனுக்கு 9ல் வந்துடுறாரா குரு, சனி பகவான் வந்துடுறாரா, அதுக்கு ஒரு பாடல் சொன்னேன். கணமுள்ள நவமாறு லாபம் உண்டு கதிர்மைந்தன் அதில் இருக்க. சந்திரனுக்கு 9ல் கதிர்மைந்தன்னா சூரியனுடைய மகன் சனி பகவான். கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியின்றி இருக்கும். தனமும் உண்டு பிதிர்தோஷம் சத்துர்பங்கம் தரநீதரின் பேர் விளங்கும் அரசன் லாபம். குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான் கொற்றவனை பூதளத்தில் எண்ணூலை புகழ்வாயே அப்படிங்கிறார் புலிப்பாணி. இந்த பாடல்னு சொன்னேன், அருமையாக இருக்குது. என்னையா புலிப்பாணி பாடல்? ஆமாங்க ஐயா, சந்திரனுக்கு 9ல் சனி பகவான் இருக்கிறது, கதிர்மைந்தன் சூரியனுடைய மகன் சனி பகவான் இருக்குது. அது மிகப்பெரிய யோகம் ஐயா. தர்ம கரிமாதிபதி யோகமும் இருக்கிறீங்க, இதாக வந்து தனவானாவும் இருக்கிறீங்க. என்ன அப்புறம் எனக்கு என்ன தொழில் அமைனார். 10ஆம் வீட்டுக்கு குரு தூக்கி மேலே போட்டோன்னே, குரு 10ல் இருக்கும்போது நீங்கள் பேச்சு தொழில், பேசுகிற தொழில், அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய தொழில் இப்படி இருக்குங்கய்யா. ஒரு வாத்தியார் தொழில் இப்படி இதில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். வாத்தியார் தொழிலா, சரி கவுண்டு வேலையில் இருப்பீங்கன்னு சொன்னேன். கவுண்டு வேலையில் இருந்தேன், ஆனால் என்ன தொழில் அது சொல்லுங்கள், சொல்ல முடியுமா உங்களால்? என்னாரு தொழிலா? அதுதாங்க பேச்சு தொழில்,
அப்படி பிரசங்கம் குரு அந்த இடத்துல இருந்தனால 10 பேருக்கு உபதேசம் செய்யக்கூடியது, ஆசிரியர் தொழில் இதெல்லாமே நீங்கள் செய்யலாமே அப்படின்னு. சரி. நானும் எத்தனையோ பேர்த்துக்கிட்ட பார்த்தேன், உன்னுடைய வீடியோ தான் வந்தது, அதை பார்த்தேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன் நிறைய பேர், யாரும் என்னை ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாங்க, என்னமோ நீங்கள் மட்டும்தான் எனக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாரு. என்னையா சொன்னது தப்பாக ரைட்டா அதை சொல்லுங்கள். உங்கள் வயசே எனக்கு இல்லை, 86 வருஷம் 6 மாதம் ஒரு நாள் நாளைக்கு பார்க்கும்போது. இன்றைக்கி வயசு அவருக்கு 86 வருஷம் 6 மாதம் 3 நாள். பார்த்துட்டே இல்லை, நான் எத்தனையோ யூடியூப்லாம் பார்த்துக்கிட்டே வரேன், பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இல்லைங்க, ஓரளவுக்கு பரவாயில்லங்காதீங்க, உங்களுக்கு தொழில் அது, இப்படி நல்லா வசதியோட வாய்ப்போடு இருக்கிறீங்க, அது உண்மையாக பொய்யா? ஏன்னா என் ஜோதிடத்தை பற்றி எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுடைய இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன்னாரு. இல்லை, நீங்கள் சொன்ன தொழில் தான். என்ன தொழிலுங்க பண்ணீங்க? நான் ஆசிரியர், வாத்தியார், காலேஜுக்கு லெக்சராக இருந்தேன், ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அப்பா சாமி, அப்போ தான் எனக்கு உயிர் வந்தது. ஏன்னா நம்ம சொன்னது உண்மையாக நம்பும் போது தான் நமக்கு உயிர் வருது இல்லைங்களா? அவர் இல்லைன்னு மறுத்திருந்தா போச்சா, ஓயாயோ என்னையா ஜோதியம் பார்த்தேன் அப்படின்ட்டு நான் போச்சா, நான் பார்த்தது போல பொய்யா இருந்தேன். சொன்னது நாளே சொல்லிட்டேன். சரி, என் குழந்தைங்கள பற்றி சொல்ல முடியுமான்னாரு. குழந்தைங்க 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், இதனால் 5ஆம் இடம் துலா தானே, துலாத்தில் ராகு உட்காந்துருக்க சாரம் குரு சாரம். அந்த குருவே அந்த வீட்டை 9ஆம் மாதிரியே பார்க்குறாரு இல்லைங்களா? ராகுக்கு ஒரு குழந்தை, குரு பார்க்குறதுக்கு ஒரு குழந்தை, சுக்கரனுக்கு ஒரு 3 குழந்தை இருக்குங்க அண்ணன், 2 பையன் 1 பொண்ணு இருக்குங்க அண்ணன். இல்லைங்கய்யா, நீங்கள் சொன்னதில் 2 பையன் இருக்குது உறுதி, ஆனால் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லி உங்கள் சம்சாரத்தை கேட்டு பாருங்கள். ஏதோ 10 நாள் 15 நாள் கரு உண்டாகி கலைஞ்சிருக்கோம், உங்கள் சம்சாரத்தை கேட்டு பாருங்கண்ணா. சரி, நான் கேட்டு வேணால் பார்க்குறேன், ஆனால் 2 பையன் இருக்கிறது உறுதி. நீங்கள் 3ன்னு சொன்னதான் கொஞ்சம் இதாக இருக்குது, ஒரு கரு உற்பத்தியாகி அழிஞ்சிருக்கலாம், நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு. சரிங்க கேட்குறேன்ட்டார். குழந்தைங்க வந்துருச்சா, பசங்க 2 பேரும் நல்லா இருக்கானுங்க, நல்லா வசதியாக போட நல்லா இருக்கிறான். உங்களுக்கு என்ன கவலை? அது உங்களுக்கு 95 வயசு, கலைஞரான 95 வயசு தான் சாக போகிறீங்க. அதுக்கு முன்னே நீங்கள் மலை மேலேருந்து குதிச்சிங்கன்னா கூட கை கால் தான் அடிபடும் மொழியா, உயிர் போகாது அப்படின்னு. என்னையா அவ்வளோ வயசு சொல்கிறீங்க? ஆமாய்யா, இப்போ நடக்கிற தசா புத்தி குரு திசையில் சுக்கரன் பற்றி நடக்குது. திசாநாதனுக்கு புத்திநாதன் வந்து 11 இருக்கார். குரு திசையில் சுக்கரன் பற்றியெல்லாம் உங்களுக்கு இதாகாது, நல்லா இருப்பீங்க. இன்னும் சனி திசை சனி புத்தி வரும்போது தான் உங்களுக்கு 8 குடையும் அவர் தான், 9 குடையும் அவர் தான், அஷ்டமாதியும் அவர் தான், பாக்கியாதியும் அவர் தான். அவர் போய் 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ தான் உங்கள் உடல் கொஞ்சம் பாதிக்கும். இது சொன்னது கரெக்டுங்களா ஐயா? சனி திசை சனி புத்தி வரும்போது, ஏன்னா 8 குடையோரும் 9 குடையோரும் அவர் தான், அவர் போய் 10ல் கர்மஸ்தானத்தில் அப்போ தான் சனி திசை சனி புத்தியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கும். அப்போ தான் நீங்கள் அப்போ என்ன வயசு உங்களுக்கு? 95 வந்துடும். கவலைப்படாதீங்க, கலைஞராட்டம் தான் நீங்கள் சாக போய் அது மாதிரி இல்லை அப்படின்னு. கலைஞராட்டினா எப்படி? கலைஞர் கடகலக்கணையா, நீங்கள் கடகலக்கணம் அல்ல. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கடகலக்கணம் போட்டீங்க, உங்கள் கடகலக்கணம் அல்ல. என்னுடைய திருக்கணியை சாஃப்ட்வேரில் போட்டால் மிதுன லக்கணம் தான் வருது. நான் 2 சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன் திருக்கணிதமே, அது 2லேயும் போட்டால் 2லேயும் மிதுன லக்கணம் தான் வருது. உங்கள் நட்சத்திரம்லாம் ஆயிலியம் 3ஆம் மாதம் சொன்னாலும் அதெல்லாம் சரியாக இருக்குதுல்ல? சரியாக இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதுதான் லக்கணமே மாறி போச்சு. ஆமாம், என்னுடைய லக்கணத்தை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது பலன் பூரா. உங்கள் லக்கணத்தை வச்சு சொல்லிச்சுன்னா 10ல் கேது போய் என்ன சொல்லி தருவாங்க, 10 கதிவன் போய் 6ல் இருக்கா, 5ல் உட்காந்துட்ருக்காரு. அப்படிங்க உங்கள் லக்கணத்தை வச்சு எனக்கு தொடலை, என்னுடைய சாஃப்ட்வேரில் போட்டு என்னுடைய இது பிரகாரம் தான் சொன்னேன். பரவாயில்லையா அப்படின்ட்டாரு. இதுக்கு மேலேயும் இவர் இதெல்லாம் பார்த்து சொல்லி முடிச்சேனே, ஓகே நல்லா இருக்குன்ட்டாரு. சரின்னு விட்டாச்சு. இதுக்கு மேலே இன்னொருத்தர் கூப்பிட்டாரு ஃபோனில், அந்த பரணி பாரதியை பேசின வீடியோ பார்த்துட்டு, ஐயா வணக்கம் ஐயா, தனக்கோடியா பேசுங்க. ஆமாங்க, உங்களுடைய வீடியோலாம் பார்த்தேன், நல்லாயிருக்கு, எனக்கு கொஞ்சம் ஜாதகம் பார்க்கணுமே ஐயா அப்படின்னாரு. பார்க்க முடியும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிறந்த ஊர், இது 3 மட்டும் சொல்லுங்கள், என்னுடைய சாஃப்ட்வேரில் போட்டு நான் ஜாதகம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. சரிங்க குறிச்சிங்கய்யான்னாரு. சரின்னு குறிச்சிக்கிட்டேன். கடைசியில் உங்கள் பேர் என்னங்கய்யான்னு கேட்டேன். ஷேக் முகமதுங்கிறாரு. என்னது ஷேக் முகமதா? ஷேக் முகமதுனா சாஹிபு பேருங்க. ஆமாங்கய்யா, நான் சாஹிபு தான். என்னையா சாஹிபு ஜாதகம் பார்க்கவே மாட்டாங்க, நீ சாஹிபு பார்க்குறீங்களே அப்படின்னு. ஆமாங்கய்யா பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறது? நான் சொல்கிறது பொய்யா இருந்தேன்னா அவருடைய ஜாதகத்தை வாங்கி எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள்.
9/4/1977 சனிக்கிழமை பிறந்த பங்குனி மாதம் 26ஆம் தேதி கேட்ட நட்சத்திரம். இந்த அவருடைய ஜாதகம். ஷேக் முகமது சாய்பு. நீங்கள் போய் பார்க்குறீங்களா? எனக்கு உங்கள் வீடியோ பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் நிறையாவது பார்க்குறேன், யார்கிட்டையும் பார்க்கணுங்கிற எனக்கு ஆசையே இல்லை. ஆனால் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இந்த டேட்டெல்லாம் கொடுத்து பேரை கேட்ட பின்னாடி இத்தனை கதையும் சொல்கிறார். சரியா, சரி, நான் என்னால் முடிஞ்ச நல்லா போடுறேன். சரி, சாப்பிட்டு தான் இருக்கல, டேட்டா பர்த்து டைமு பிளேஸ் அடித்தா எல்லாம் வந்துடுது. ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்து 1969 பஞ்சாங்கம் வச்சுருக்கேன். ஒரு பெரியவர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்து சொன்னேன். பார்த்து என் குருநாதர் இருக்கும்பொழுதே, என் குருநாதர் 3 ரூபா தான் வாங்குவார். அவர்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர்கிட்ட கேட்கறதுக்குள்ளே இப்போ நம்ம வாய் தான் கம்முன்னு இருக்க மாட்டேன். படக்கு விட்றேன், 2-3 வார்த்தை சொல்லிவிட்டேன். அந்த இந்த மேலே எங்கேயும் பார்த்து, நீ எந்த ஊர் அப்படின்னாரு. என்ன, நான் இங்கே தூக்கணாம்பட்டி தான் இருக்கேன், மேட்டூர் தான், தூக்கணாம்பட்டி அந்த ரைஸ் மில்லுக்கு பக்கத்தில் இருக்கு. அப்படியா, சரி அப்படின்னு கேட்டு விட்டார். குருநாதர் விட்டு எழுந்திரிச்சு வந்தோன்னே அவங்க மகன் அனுப்பிச்சு அடுத்த நாள் என்னை வீட்டுக்கு வந்துட்டார். உங்களை எங்கள் அப்பா கூப்பிட்டு வர சொன்னார். சரி, நாங்கள் போய் அவருக்கு ஜாதகம், அதுக்கும் வயசான கல், அதுக்கு இப்போ ஒரு 50 பஞ்சாங்கம் வச்சுருக்குன்னா பாருங்களேன். அவர்கிட்ட போய் பார்த்தேன். பரவாயில்லையா, யார்கிட்ட கற்று? அவர் தாங்க என் குருநாதர், ஐயர் தாங்க குருநாதர், அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அப்படியா, பரவாயில்ல. சரி, பார்த்து முடிச்சோன்னா காசு கொடுக்கணும்ல. ஐயா தம்பி, நீ காசு வாங்கிக்கிறியா இல்லை என்கிட்ட பழைய பஞ்சாங்கம்லாம் இருக்குது, தரட்டுமா, எடுத்துகிட்டு போகிறியா அப்படின்னு. கொடுங்கய்யா, எது கொடுத்தாலும் சரி, நான் எடுத்துகிட்டு போகிறேன். அதெல்லாம் ஒரு 20 பஞ்சாங்கத்தை எடுத்து, நான் பறக்கமாக இந்த பஞ்சாங்கத்தை அதெல்லாம் கொடுத்து ஒரு கட்டு கட்டி கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்துட்டேன். அதை கொண்டாந்துட்டுனேன். ஒரு வாரம் கழித்து அவங்க பையன் திரும்பி வந்துட்டான். உங்கள் இந்த பஞ்சாங்கமெல்லாம் ஐயா வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்ட்டான். ஏண்டா டேய், தங்கத்தை கொடுத்து போட்டு நீ வாங்கிட்டு போனால் நான் என்ன அவ்வளோ முட்டாளா? எல்லாம் கொண்டு பேப்பர் கடையில் போட்டேன்ட்டேன். அது எங்கே இருக்கிறது தெரியல. அவன் பேப்பர் கடைக்கு போட்டு எல்லாம் இதை பண்ணிட்டேன். நீ காசு கொடுத்துருந்தீங்கன்னா வாங்கியிருப்பேன், நீங்கள் பழைய பஞ்சாங்கம் கொடுத்தீங்க, அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டேன். பழைய பஞ்சாங்கம் இன்றைக்கி அந்த வயசு பஞ்சாங்கமெல்லாம் எடுக்கவே முடியாது. கிடைக்குங்களா? ஒரு பஞ்சாங்கம் 5000 ரூபா கொடுத்தா கூட அந்த பஞ்சாங்கமே கிடைக்காது. அப்படி ஒரு 30 பஞ்சாங்கம் கிடச்சிது அவர் கொடுத்தாரு. என் குருநாதர் எனக்கு கொடுத்த 1930ஆவது வருஷ புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை எடுத்து படித்து சொன்னால் 27 நட்சத்திரத்துக்கு 27 பாடல் இருக்குது. அந்த ஒவ்வொரு நட்சத்திரம் அஸ்வினிக்கு சொன்னால் ஒரு பாடல் சொன்னால், இந்த குதிரைன்னு சொன்னாங்களே எல்லாம் அதிலே வந்து குதிரை, கயிறு, நூல், என்ன ரச்சு, என்ன எல்லாமே அதில் வந்து மிருகம், பச்சி எல்லாமே அதில் வந்து ஒரு பாடல்லே வந்து. அது புதுசாக படிக்க முடியல. படிக்கணுன்னாவே தமிழ் பண்டிட் படிக்கிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப ஒவ்வொரு 2 வருடத்துக்கு பிரித்து படிக்கணும். அது தமிழ் படித்தவங்க நல்லா இதாக இருந்தாங்கன்னா அவங்க நல்லா படிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்து கூடி அப்படியே படிச்சுட்டு இருக்கோம். அது ஒரு அடுத்த கூடத்தில் வரும்போது 5 நட்சத்திரம் இல்லை, ஒரு 10 நட்சத்திரத்துக்கு மட்டும் பாடல் எழுதிட்டு வரேன். ஏன்னா நான் அப்படி மனப்பாடம் பண்ணி எல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவர் எழுதிட்டு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப கரெக்டாக இருக்குது. அவர் சொல்கிறது எல்லாமே அந்த நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பாருங்கள், அந்த நட்சத்திரம் வர்ற இடத்துல பாருங்கள், இன்ன பச்சை, இன்ன மிருகம், இன்ன கயிறு, எல்லாமே அதில் வரும். வரிசையாக பெயர் எழுத்து முதலானது அதில் வரும். இதில் எல்லாமே இதில் இருக்குது. பாடலே அந்த ஒரு பாடலை படித்தாலே அதில் எல்லாமே வந்துடுது. மிருகம் என்ன, பச்சை என்ன, அவன் என்ன கயிறு, அத்தனை அதில் வருது. 1930ஆவது வருஷ புஸ்தகம். அதெல்லாம் அந்த காலத்தில் அது இந்த சமஸ்கிருதம் வருது. 1-2 எல்லாம் ஊ காவன்னெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரியெல்லாம் வருது. ஊ கா இதெல்லாம் எங்கே போய் எழுத்து கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் முடியல. அப்புறம் 50ஆவது வருஷ புஸ்தகம் அது ஒன்று வச்சுருக்கேன். ஒரு குழந்தை போன மாதம் வைகாசி மாதம் 10ஆம் தேதி ஒரு வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கு குழந்தை 3ஆம் தேதி பிறந்துங்கன்னாரு. சரி, டைம் சொன்னார். டைம் உடனே எழுதி கையிலே பேனாவில் டைம் எடுத்து டைமை வந்து நாளைக்கு ஆக்கணும். நாளைக்கு எடுத்து எத்தனை நாளைக்கு அன்றைக்கி வந்து 10ஆம் தேதி என்ன ராசிமானம், அந்த ராசிமானத்தை எடுத்து எனக்கு உடனே லக்கணத்தை போட்டு கொடுத்துட்டேன். இந்த பையன் பிறக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணி பிறந்தானா? ஆமாங்க, ஆப்ரேஷன் பண்ணி. இந்த பையன் பிறக்கும்போது எங்கள் அப்பா வெளியூரில் இருந்தாரா? இல்லைங்க, வெளியூர்லேருந்து வந்துக்கிட்டு அதெல்லாம் சொல்ல. வெளியூரில் இருந்தாரா? ஆமாம், இருந்தாருங்க. சேர்ந்து போச்சா? இந்த பையன் ஆப்ரேஷன் பண்ணி தான் பிறந்தான். இந்த பையன் பிறக்கும்போது 8 பேர் உள்ளே இருந்தாங்க, ஆஸ்பத்திரிக்குள்ளே இருந்தாங்க. 3 ஆம்பளைங்க, 5 பொம்பளைங்க. 5 பொம்பளையில் ஒரு பொம்பளை வயசான பொம்பளை விடோ, மற்ற பொண்ணு 4 பொம்பளை கட்டுக்கழுத்தி. இதுதான் சொன்னேன். 3 ஆம்பளைங்க, 5 பொம்பளைங்க, ஒரு கிழவி வயசான விடோ ஒன்று அப்படின்னு. ஆமாங்க, இது யாருடைய ஜாதகம்? என்னுடைய மகளுடைய ஜாதகம் தாங்க அப்படின்னா. அந்த பிள்ளைகிட்ட உடனே கேட்குறாரு, அவன் ஆஸ்பத்திரிக்குள்ளே 8 பேர் இருந்தாங்களா? ஆமாம், 8 பேர் இருந்தாங்க. 3 ஆம்பளைங்க. 3 ஆம்பளைங்க தான் சொன்னேன். டாக்டராக அவன் கம்பவுண்டர் கூட இருக்கலாம், எவனோ இருக்கலாம். 3 ஆம்பளை.
5 பொம்பளை ஒரு கிழவி, அதான் கிழவிங்கிறா விடம், அதுதான் சனி பகவான் அப்படின்னு சொன்ன வரைக்கும் போயே போகல. அது இந்த 50வது வருஷ புஸ்தகத்தில் அப்படியே இருக்குது. இத்தனை இப்படி இது பண்ணி எடுத்தோமா எல்லாமே அப்படியே உண்மையாக வருது. அது நம்ம என்ன சொல்கிற புஸ்தகமெல்லாம் போய் போகல. பழங்காலத்து புஸ்தகத்தெல்லாம் நம்ம தொலையை பிடிச்சி கிடைக்கிறதெல்லாம் இன்றைக்கி யாருமே கொடுக்க மாட்டாங்க. 10 லட்ச ரூபா கொடுத்தா கூட 1930வது புஸ்தகம் என் குருநாதருக்கு வாங்க போகிறாரு. அவருக்கு என்ன 910 பிறந்தார். 1910 பிறந்தவர் 30 புஸ்தகம் வாங்குறாரு. அவருக்கு வயசு 20 புஸ்தகம் வாங்குறாரு. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்கும்போது 85 வயசு. 4 வயசு தாண்டா நான் இருப்பேன், 89 நான் இறந்துருவேன்டான்னாரு. அட ஏன் சாமி நீங்கள் இப்படி பேசுவீங்க, கம்முனுங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க நீங்களாம். இல்லைடா, எனக்கு 4வது சுற்று சனி பகவான் வராருடா, அதில் எனக்கு ரொம்ப கொஞ்சம் டேஞ்சர்டா. ஆனால் அதில் தப்பிச்சுட்டேன்னா பரணி தரோம் மேசராசி 4ஆம் சுற்று வந்தது இல்லையா. போன ட்ரிப்பு இதே 30வது வருஷம் இதே மீனத்துக்கு சனி பகவான் வந்தார்ல, அப்போ இறந்துட்டார். அவரெல்லாம் பாருங்கள், அவருடைய ஆயில அவரே கணிச்சு சொல்கிறார். அதெல்லாம் அவர் மாதிரிலாம் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துன்னு சொன்னார்னா போதுங்க, 5 ரூபா கொடுத்தா போதும், 5 ரூபா டேபிளில் கொண்டா வச்சுட்டா போதும். என்ன கலர் துணி போடுது, எந்த இடத்துல விளையாடும்போது எத்தனை பிள்ளைங்க அத்தனையும் அக்குவாராணி வேறு சொல்லிவிடாரு. அவரோட அடோ சுவாமி அவரோட கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப பெருமை. அப்படி மிக இதானவர். அவர்கிட்ட தான் 1995 கற்றுக்கிட்டு தான் இதை வச்சே இப்படி ஒரு இது பண்ணுறேன்னா அப்புறம் மீண்டும் இதில் ஒரு நல்லா இருக்குன்னு தானே மீண்டும் கற்றுக்கணும் ஆசை இருக்குமா இருக்காதான். பாருங்களேன், 1939 பிறந்த வரைக்கும், நான் பிறந்தேன் 55, 39 பிறந்த வரைக்கும் ஜாதகம் சொன்ன வரைக்கும் ஃபெயில் போகல இல்லைங்களா. அதான் கற்றது கைமண் அளவு கல்லாது உலகாத வேண்டு கற்ற தமிழ் மறந்து ஓதுகிறார் மெத்த வெறும் பந்தயம் கூறாதானா எறும்பும் தங்கையால் எஞ்சான் இல்லைங்களா. அவங்கவுங்ககிட்டையும் அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும். ஐயா சொன்னார் பஞ்சமகா புருஷாகம். அதே மாதிரி 1, 4, 7, 10 கேந்திரத்தில் அது மகாவிஷ்ணு ஸ்தானம், 1, 5, 9 வந்து விஷ்ணு லட்சுமி ஸ்தானம். இந்த கேந்திரத்தில் மட்டும் 5, முன்னாடி 2 பேரை விட்டுங்க, சூரியனையும் சந்திரனையும் விட்டுருங்க, பின்னாடி ராகு கேதை விட்டுருங்க. 5 பேர் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இந்த 5 பேர்த்துக்கு 5 பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குது. இந்த பஞ்சமகா புருஷ யோகம் அவருக்கு 2 யோகம் இருக்குது, மாளவியா யோகமும் சசயோகமும் இருக்குது. சந்திரனும் புதனும் சேர்ந்து இருக்கார். அதான் சொன்னேன், அதுக்கு ஒரு பாடல் சொன்னேன். அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதித்தவாளன் இன்புறு வார்த்தை செயலன் எளிதன மக்கள் பெண்டி தம்பதி அதில் கூடி சட்குண யோகியாய் தென்புட கீர்த்தியோக சீர்புகளோடு வாழ்வான், பேரோடும் புகழோடும் சொத்தோடும் சுகத்தோடும் வாழ்வான்னு அந்த பெரியருக்கு சொன்னேன். 39 பிறந்தவர். ஓரளவுக்கு நல்லா இருக்கேன்யா. பசங்கள்லாம் எதுவும் எனக்கே பென்ஷன் வருது, நானே வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க காசெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கறதில்ல. 2 பேர், ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்கான், ஒருத்தன் கோயம்புத்தூரில் இருக்கான். நான் ரொம்ப நல்லா இருக்கேன்யா, நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அவர்கிட்டலாம் பேசி ஜெயிக்கிறதுனா சர்வசாதாரணலாம். 86 வயசு. இப்போ எனக்கு 87 இல்லைங்க, 86 வருஷம் 6 மாதம் 3 நாள் ஆகுது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அதான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஐயாட்ட கேட்டு சொல்லணும் தகவலை. அப்படி என்னை பழனி பாரதியா பேசுனது வந்திருக்கு. ஐயா இப்போ தான் 6ஆம் தேதி என்னுடைய வீடியோ போன மாதம் பேசுனது அனுப்பிச்சிருக்காரு. இனிமேல் தான் ஐயாவுடைய வீடியோவில் அதுலேயும் நிறையா பேசுகிறேன். திருமணத்தை பற்றியும் பேசியிருக்கேன். திருமணத்தை பற்றி ஒரே நிமிஷம் ஐயா பேசியிருக்கேன். சரியா, அந்த புத்தகம் காணுங்க. சரியா, ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. பேச வாய்ப்பு நன்றிங்க. நமக்கு நமது குருஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.